வணக்கம். இது வழக்கு. நம்மளோட வரலாற்றை புரட்டி பார்த்தா தங்கத்துக்காக நிறைய சண்டைகள் நடந்திருக்கதா தெரிய வருது. எல்லா காலகட்டங்களையும் தங்கம் ஒரு விலை உயர்ந்த பொருளா இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான காரணம். ஆனா தங்கத்துக்கு சமமா இன்னொரு பொருளையும் சமீப காலமா கருதுறோம். அதான் ஆற்று மணல். 3000க்கும் 4000க்கும் வித்துக்கிட்டு இருந்த ஒரு லோடு ஆற்று மணல் இப்போ 80,000 வரை விலை போறதா சொல்றாங்க. மணலோட விலை ஏன் இப்படி ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு புறம் விவாதம் நடக்கிறப்போ, மணல் யாருக்கிட்ட இருந்தாலும் அவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வாழ்றாங்க. ஏன்னா மணலுக்காக கொலைகள் கூட நடக்க ஆரம்பிச்சு. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உள்ளது வெங்கரை என்னும் சிறிய கிராமம். ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பெயர் பெற்ற இந்த கிராமத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குவது போல் நடந்திருந்தது அந்த சம்பவம். அது ஒரு கொலை. கொலை செய்யப்பட்டிருந்தது அந்த ஊரின் மதிப்புமிக்க கிராம உதவியாளரான 55 வயது கேசவன். கேசவன் கொலை செய்யப்பட்டிருந்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் இப்படி பல அநியாய கொலைகளுக்கு காரணமாக இருக்கும் மணல் திருட்டு. ஆம், மணல் கொள்ளையர்களால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் கேசவன். மணல் கொள்ளைக்கும் கேசவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கொல்லப்பட்டார் கேசவன்? வெங்கரை கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் மிக இஷ்ட தெய்வம் அங்கு கோயில் கொண்டுள்ள வெங்கரை அம்மன். இந்த கோவிலுக்கு புதிய கட்டிடங்கள் கட்ட இந்த ஊர் மக்கள் சேர்ந்து பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். பல இடங்களில் இருந்து கட்டிடப் பொருட்கள் கொண்டு வந்து சேர்த்ததில் 60 லோடு மணல் மட்டும் அனுமதி பெறாமல் கொண்டு வரப்பட்டது என புகார் எழுந்தது. அந்த வட்டத்தைச் சேர்ந்த தாசில்தார் இந்த திருட்டு மணலை உடனே கைவசப்படுத்தி அந்த மணலை கோவில் பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடுகிறார். அந்த 60 லோடு மணலை அதே இடத்தில் குவித்து வைத்து அதற்கு காவல் இருக்க சிலரை ஏற்பாடு செய்யுமாறு கிராம நிர்வாக அலுவலருக்கு உத்தரவிடுகிறார். கிராம நிர்வாக அலுவலரின் ஏற்பாட்டின்படி கிராம உதவியாளரான கேசவன் குவிக்கப்பட்ட அந்த மணலுக்கு காவல் காக்க அனுப்பப்படுகிறார். மணல் ஒரு 50 லோடு கொட்டி வச்சிருந்தோம். இந்த 50 லோடு மணல் முறைகேடா வந்ததுன்னு சொல்லி தாசில்தார் ஜீஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஊர் சார்பாக கோயிலுக்காக தான் இது ரீச் நடந்தப்போ கொட்டணும்னு சொல்லியிருந்தோம். அது முறைகேடுகள் ஜீஸ் பண்ணனால முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தாசில்தார் விஓ கிட்ட படிச்சு விஓ மூலியமா ஒரு மீனியில் டெய்லியும் டியூட்டி போறது வழக்கம். எங்களுக்கு சோறு கொடுத்தேன். சாப்பிட மணியார அம்மா போன் போடுச்சு. ஏன் நான் புள்ளதான பேசினேன். இல்லம்மா நான் மணியாரம்மா பேசுறேன், கேஷுங்கிட்டு கொடுனாங்க. சரி மணியாரம்மா பேசுதுன்னு சொல்லி கொடுத்தேன். மணியாரம் வந்துட்டு கேசவா நீ 9 மணிக்கு ஆத்துக்கு போ, மண்ணுக்கு அவளுக்கு போ அப்படின்னு. சரி சாப்பிட்டு போறேங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு 5 அதே நிமிஷத்துல மறுபடியும் சுந்தரம் பேசினான். சுந்தரம் இருந்துட்டு வா நான் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டாப்புறேன். அதுதான் 9 மணிக்கு தயிர் மட்டும் முடின்னு சொல்லி தயாரம் மட்டும் வாங்கி கொடுத்து போட்டு நானே அனுப்பிச்சு கொடுத்தேன். அவ்வளவுதானே தெரியும். இரவு காவலுக்கு போனவர் காலை வழக்கமாக திரும்பும் நேரத்திற்கு வராததால் பதட்டமடைந்த கேசவனின் குடும்பத்தினர் அந்த மணல் குவியல் இருக்கும் கோவில் பகுதிக்கு செல்ல அங்கே அவர்கள் கேசவனை பார்த்தது பிணமாகத்தான். அந்த மணல் குவியலுக்கு இரவு காவல் இருந்த கேசவனை கழுத்தை நெரித்தும் தலையில் தாக்கியும் கொண்டிருக்கிறார்கள் மணல் கொள்ளையர்கள். ஆறு மணிக்கு வேலை போல 5 மணிக்கெல்லாம் வந்துரு பாருங்க. 5:30 6 மணிக்கு 6 வீசத்துக்கு போன் போட்டு எனக்கு தெரியும்.
அதுக்கு பிற்பாடு நான் சும்மாதான் படுத்து கொண்டாரு வயல் கூட்டிட்டு ஓடி போய் பிடிச்சாரு பொண்ணு. அதுக்கு கத்துனதே எனக்கு கூட்டுக்கு போவோன்னு தாட்டி விட்டாங்க. இங்க எல்லா பக்கம் பூரி இருந்துச்சு, கால்ல கிழிச்சிருந்துச்சு, தோல் பேர்ந்துருந்துச்சு. என்ன போலீஸ் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. கேசவனை கொன்றுவிட்டு அந்த குவியலில் இருந்து மணல் ஒரு பகுதியையும் திருடிச் சென்றிருக்கின்றனர் கொள்ளையர்கள். இதற்கிடையே திருவாரூர் அருகே உள்ள தப்பாளம்புலியூர் பகுதியில் மணல் திருட்டு தொடர்பாக கலைச்செல்வன் என்பவர் வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். ராமன் மற்றும் வரதராஜன் ஆகியோர் குழுவாக பிரிந்து இங்குள்ள ஆற்றில் மணல் திருடுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இதில் தகராறு ஏற்படவே வரதராஜன் மற்றும் கலைச்செல்வனை எதிர்த்தரப்பினர் வெட்டியுள்ளனர். வரதராஜன் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக 6 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. 6 யூனிட் கொண்ட ஒரு லோடு மணல் விலை 40,000 விற்கப்பட்டால் கேசவன் மட்டுமல்ல, மணலுக்காக யார் வேண்டுமானாலும் கொல்லப்படலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம், கள்ளபிரான்புரம் போன்ற இடங்களில் அரசு மணல் குவாரிகள் உள்ளன. இங்கு மணல் எடுப்பதற்கு ஒப்பந்தம் வாங்கியவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்தது, கூடுதல் விலைக்கு விற்றது போன்ற புகார்கள் எழுந்ததால் அந்த மணல் குவாரிகளை அதிரடியாக மூடியது அரசு. இங்கு மட்டும் 95,000 லோடு மணல் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே தமிழகம் முழுவதும் மணல் தட்டுப்பாடு நிலவியது. அதற்கு காரணம் மத்திய அரசின் பசுமை தீர்ப்பாயத்தின் அனுமதியின்றி நாடு முழுவதும் எந்த இடத்திலும் மணல் அள்ளக்கூடாது என உத்தரவிட்டிருந்தது உச்சநீதிமன்றம். ஆற்று மணல் விதிமுறைகளுக்கு முரணாக அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படுவதால் இயற்கை சமநிலை கடுமையாக பாதிக்கப்படுவதாக பசுமை தீர்ப்பாயம் கருதியதால் இந்த தீர்ப்பை பெற்றது. இப்படி பல்வேறு காரணங்களால் 45 மணல் குவாரிகள் மூடப்பட்டதால் மணல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பழைய சீவரத்தில் கைப்பற்றப்பட்ட மணலை ஏல முறையில் விற்க தமிழக அரசு முடிவு செய்தது. ஒரு லோடு மணலின் ஆரம்ப விலை 626 ரூபாய் என்று அரசு நிர்ணயம் செய்தது. ஆனால் மணல் வாங்க வந்த ஒருவர் அதிகபட்சமாக ஒரு லோடு மணலை 12,200க்கு கேட்டு அதிர வைத்தார். அதாவது மணலுக்கு எவ்வளவு பணமும் கொடுக்கலாம் என்று அந்த நபர் கணித்து வைத்திருந்தது அடுத்தடுத்த நாட்களில் உறுதியானது. ஏலம் நடத்த முடியாததால் தமிழக அரசே 2 யூனிட் கொண்ட ஒரு லோடு மணல் 2,500 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்தது. இதையடுத்து மணல் கேட்டு உனக்கு எனக்கு என்று தீவிரத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள் மக்கள். அதே நேரம் மணலை வாங்க டோக்கன் முறை பின்பற்றப்பட்டதால் டோக்கன் எடுத்து தர லஞ்சம், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து டோக்கன் வாங்குதல் என்று மணலின் தேவை வேறு வகையான தவறுகளுக்கும் வழிவகை செய்தது. ஏனென்றால் கடந்த ஆண்டு 15,000க்கு விற்ற மணல் தற்போது 45,000 கொடுத்தாலும் கிடைக்காது என்ற நிலையே இருக்கிறது. மணல் ஏற்றிச் செல்ல வந்த லாரிகள் 4-5 நாட்களாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மணல் தேவைப்படுபவர்கள் தேவையில்லாமல் 5 நாட்களுக்கான லாரி வாடகையையும் சேர்த்து கொடுக்க வேண்டியுள்ளது. இதனால்தான் நேற்று வரை வெறும் ஆற்று மணல் என்று சொல்லப்பட்டு வந்தது இன்று தங்கத்துக்கு இணையாக மதிப்பிடப்படுகிறது. எங்காவது மணல் கிடைக்குமா என எண்ணற்றோர் மண்டையை பீய்த்தபடி உள்ளனர். இப்படி ஒரு சூழலில்தான் வெங்கரையில் கிராம உதவியாளர் கேசவன் கொலையை பார்க்க வேண்டியுள்ளது. கேசவனை இழந்த அவரது குடும்பம் தற்போது அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளையை தடுக்கவும் மணல் கொள்ளையர்களை கொடுக்கவும் நடவடிக்கை எடுத்த அரசு மணல் தேவையை பூர்த்தி செய்யவும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்பதையே
கேசவனின் கொலை சம்பவம் உணர்த்துகிறது. கிராம உதவியாளர் கேசவன் மணல் திருட்ட தடுக்க முயன்ற போது கொல்லப்பட்டிருக்கார். இந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கடுமையா தண்டிக்கப்படணும். அதே நேரத்துல மணல் பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு காணப்பட வேண்டியதும் முக்கியம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகில் உள்ள நிதாரி கிராமத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமி ஆர்த்தி. இவர் திடீரென காணாம போயிட்டாங்க. 2006 ஜூன் மாதம் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஆனா ஆர்த்தியினுடைய தந்தை துர்கா பிரசாத் போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஆர்த்தியோடு சேர்த்து 19 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் நிதாரி 2005ஆம் ஆண்டில் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் செய்த ஊர். மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத குற்றங்கள் அரங்கேறிய களம். இன்னும் அந்த சாபக்கேடு தொடர்ந்தபடியேதான் இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு இந்த பகுதியில் பிள்ளைகளை பொது இடங்களில் விளையாட அனுப்புவதற்கே பெற்றோர்கள் அச்சப்பட்டார்கள். காரணம், அடுத்தடுத்த பிள்ளைகள் காணாமல் போன பதற்றம். தொடர்ச்சியாக சிறுமிகள் காணாமல் போன செய்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தையே உலுக்கி எடுத்தது. சிறுமிகள் மட்டுமல்லாது ஏராளமான சிறுவர்களும் காணாமல் போக பல்வேறு கட்டுக்கதைகள் புனையப்பட்டன. பிள்ளைகளை தொலைத்துவிட்டு கதறி நின்ற பெற்றோர்களுக்கு உத்தரப்பிரதேச அரசால் அவ்வளவு சீக்கிரம் எந்த பதிலையும் தந்துவிட முடியவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் எல்லோருமே விழிபிதுங்கி நிற்க ஊரையே துக்கத்தில் ஆழ்த்தும் அந்த அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்தது. நிதாரி பகுதியில் உள்ள D31 பங்களாவின் பின்புறம் ஆர்த்தி என்ற சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. நிதாரி கிராமத்தில் வசிக்கும் மனிந்தர் சிங் பாந்தர் என்பவர் வீட்டின் பின்புறம்தான் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டன. தொடர்ந்து அந்த வீட்டின் உரிமையாளரான மனிந்தர் சிங் பாந்தரை கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. மனிந்தர் சிங் பாந்தர் மற்றும் அவரிடம் வேலை பார்த்த சுரேந்தூர் கோலியும் கிட்டத்தட்ட 19 சிறுவர் சிறுமிகளை பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்பட்டது. மனிந்தர் சிங்கும் கோலியும் இந்த சிறுமிகளை பலாத்காரம் செய்துவிட்டு பின்னர் துண்டு துண்டாக வெட்டி கழிவுநீர் குட்டையில் வீசியது தெரிய வந்தது. அந்த கழிவுநீர் குட்டையை தோண்டிய போது எலும்பு கூடுகளாக 19 உடல்கள் மீட்கப்பட்டன. சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. நிதாரி கொலை வழக்குகளில் முதலாவது வழக்கின் மீதான தீர்ப்பு 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி வழங்கப்பட்டது. ரிம்பா ஹலதார் வழக்கில் பாந்தருக்கும் கோஹ்லிக்கும் மரண தண்டனை வழங்கி சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் தொடர்ந்து பாந்தர் செய்த மேல்முறையீடுகளால் அவரின் தூக்கு தண்டனை விலக்கிக் கொள்ளப்பட்டது. சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் கோஹ்லிக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பாந்தர் குற்றமற்றவர் என்றே சிபிஐ தெரிவித்தது. இதுவரை மொத்தம் 19 வழக்குகள் இருவர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து இந்த வழக்குகளில் தீர்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு வழக்கிலும் 2009 செப்டம்பர் 2010 மே மற்றும் டிசம்பரில் வழங்கப்பட்ட 4 தீர்ப்புகளில் கோஹ்லிக்கு மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டில் 5 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் காசியாபாத் நீதிமன்றம் கோஹ்லிக்கு 5வது மரண தண்டனையும் அறிவித்தது. இந்த வழக்கில் கோஹ்லியை மட்டுமே குறிவைத்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக
போலீசார் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அவரது உறவினர்கள். பாந்தருக்கு தெரியாமல் கோஹ்லி மட்டுமே எல்லா தவறுகளையும் செய்திருக்க முடியாது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். கோஹ்லிக்கு அடுத்தடுத்து வழங்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனைகளால் அவர் உத்தரப்பிரதேச கவர்னர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு செய்துள்ளார். நாட்டையே அதிர வைத்த இந்த வழக்கு 7 வருடங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. T31 பங்களா இப்போதும் அந்த பகுதி மக்களுக்கு மர்ம கதைகள் சொல்லக்கூடிய பங்களாதான். நொய்டாவைச் சேர்ந்த தொழிலதிபர் மொலிந்தர் சிங் பாந்தரும் அவரது வீட்டு வேலைக்காரர் கோஹ்லியும் கைது செய்யப்பட்டாலும் இந்த வழக்குல இன்னும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரியான நீதி கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஹிந்தி நடிகர் சல்மான் கான் திரையுலகத்துல மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்ல, சர்ச்சைகளிலும் சூப்பர் ஸ்டார் தான். அவர் மேல காரை ஓட்டி ஒருவர் இறக்க காரணமா இருந்தாருன்னு வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு முடிவுறும் தருவாயில இருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கப்படணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு வழக்கு மறுபடியும் விசாரிக்க சட்டத்துல இடம் இருக்கிறதா? பிரபல நடிகர் சல்மான் கான் செப்டம்பர் 2002 அவருடைய சொகுசு கார்ல குடித்து விட்டு குடிபோதையில வண்டி ஓட்டி செல்லும் பொழுது அதிவிரைவாக அவர் வாகனத்தை ஓட்டி அந்த பாதை சாலையினுடைய ஓரத்துல படுத்திருந்த ஒரு 5 நபர்கள் மீது வாகனம் ஏறி இறங்கிறது. அதுல ஒரு நபர் இறந்துறாரு, 4 பேர் படுகாயத்துக்கு உட்படுறாங்க. அதற்காக 304A அந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சல்மான் கானுக்கு எதிராக. 304A அப்படின்னா அந்த சட்டப்பிரிவு சொல்லும் விளக்கம் என்னவென்றால், கவனக்குறைவாக ஒரு மரணத்தை ஏற்படுத்துது. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங்ல அவர் வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு 5 பேரை ஏற்றி இறக்கி ஒரு நபர் இறக்குறதுக்கும் 4 பேர் படுகாயம் பண்றதுக்கும் காரணமா இருக்காருன்னு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2005 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 2006 10 குற்றச்சாட்டுகள், அவர் என்னெல்லாம் குற்றங்கள் புரிஞ்சாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக வினவப்படுகிறது. அவர் பதிலளிக்கிறாரு. அதன் பிறகு சாட்சிகள் விசாரணை நடக்கிறது. இந்த சூழல்ல ஒரு காலகட்டத்தில், அதாவது சமீபத்திற்கு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த வழக்கு விசாரணை ஒரு முடிவை எட்டும் சூழல்ல அந்த விசாரிச்ச நடுவர் அவருக்கு தோணுது, இந்த வழக்குல இருக்கிற குற்றச்சாட்டுகள் பத்தாது, சாட்சியுடைய விசாரணையில தெரிய வரும் விஷயம் என்னவென்றால் அவர் 304(2) அப்படிங்கிற அந்த உட்பிரிவுக்கு கீழே உள்ள சட்டப்பிரிவுல குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு அவர் முடிவுக்கு வர்றாரு. 304(2) என்ன சொல்லுதுன்னா, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை குற்றமாகாத ஒரு மரணம். அந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்படணும். ஆனா அப்படி பதிவு செய்யப்படும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் பட்சத்துல அந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் அந்த நடுவருக்கு கிடையாது. ஏன்னா சில குற்றங்கள், மிக கடுமையான குற்றங்கள்லாம் செஷன்ஸ் கோர்ட்லயும், அதற்கு குறைவான குற்றங்கள்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் விசாரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு விசாரிக்கணுன்றதுக்காக அவர் ஒரு உத்தரவிட்டு அந்த நடுவர் அனுப்பி வைக்கிறார் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. இந்த சூழல்ல இந்த உத்தரவுக்கு எதிராக நடிகர் சல்மான் கான் ஒரு மேல்முறையீட்டு மனு செஷன்ஸ் கோர்ட்ல தாக்கல் செய்யறாரு. இது தப்பு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போட்ட உத்தரவு தப்பு, இவ்வளவு கேசஸ் நடந்துருச்சு, இவ்வளவு சாட்சிகள் விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் கீழ்கோர்ட் போட்ட உத்தரவை உறுதிப்படுத்துது. முழு விசாரணையில இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு மேலான குற்றத்தை சல்மான் கான் புரிஞ்ச காரணத்தினால இந்த சார்ஜ் இது மாற்றம் செய்யப்படணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறாங்க. இது என்ன சட்டப்பிரிவின் கீழே உறுதி செய்யப்படுது அப்படின்னா, 216 CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம். அந்த சட்டப்பிரிவு என்னன்னா, ஒரு வழக்கு விசாரணையில அந்த சம்பந்தப்பட்ட நடுவரோ நீதிபதியோ ஒரு முடிவெடுக்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு குறைக்கலாம், கூடுதலாக்கலாம், புதிதாக உருவாக்கலாம் நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வழக்கு ஜட்ஜ்மெண்ட், பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் எப்போது வேண்டுமானாலும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. அதே சூழல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபரோ இல்ல காவல்துறையோ யாருக்கு அந்த 216 CRPC சட்டப்பிரிவினால் பாதிப்பு இருக்கிறதோ அவருக்கு 217 CRPC அடிப்படையில சாட்சிகளை மீண்டும் அழைத்து விசாரித்து, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளாக இருந்தாலும் கூட எதிரிக்கோ காவல்துறைக்கோ அந்த சாட்சிகளை மீண்டும் விசாரித்து அவருக்கு தேவையான முழு அளவிலான வழக்கினை சுதந்திரமாக நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில சல்மான் கான் வழக்குல சட்டப்பிரிவு கூடுதலாக மாற்றப்பட்டாலும் சரி, தற்போது உள்ள சாட்சிகளை, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் அழைத்து விசாரிப்பதற்கு
சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் சல்மான் கான் ஏன் இந்த மேல்முறையீட்டை செஞ்சாருன்னா, ஏற்கனவே இருந்த சட்ட பிரிவு எந்த குற்றச்சாட்டை அவர் எதிர்கொண்டாரோ அந்த செக்ஷனுக்கு மொத்தம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, இல்ல ஃபைன், இல்ல 2 சேர்ந்தா வரும். ஆனா இப்போ கூடுதலாக்கப்பட்ட இந்த சட்டப்பிரிவு குற்றச்சாட்டுக்கு எதிராக அவருக்கு தண்டனை நிரூபிக்கப்படுமையானால், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டால் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனைங்கிற காரணத்தினாலதான் அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில ஒரு வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படலாம்ங்கிறத பார்த்தோம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.